கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை வாழ்த்துகிறேன். ஏசப்பா நல்லவர். இந்த நாளில் உங்களுக்கு நன்மை செய்ய போகிறார். திருநாளை காண்கிற அனைவரையும் வாழ்த்துகிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிஸ்னஸ் பண்ணுறவங்களை விசேஷமாய் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் என்ன நடக்குமோ, நஷ்டம் வந்து விடுமோ அப்படின்னு பயப்படாதீங்க. கர்த்தர் ஒன்றுக்கும் உங்களை தீமைக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். கிருபையாக நடத்துவார். இந்த நாளின் ஜீவார்த்தைக்கான வசனத்தை கேட்போமா? 1 நாளாகமம் 18வது அதிகாரம் 15வது வசனம். 1 நாளாகமம் 18:15. செருயாவின் குமாரன் யோபாப் இராணுவ தலைவனாயிருந்தான். இன்றைய ஜீவாத்தின் தலைப்பு தலைவர்களாய் இருப்பீர்கள். இந்த ஜீவாத்தின் தலைப்பு தலைவர்களாக இருப்பீர்கள். அதாவது இங்கே யோபாப் என்கிறவன் தாவீதுடைய அரசாங்கத்தில் அந்த ஆளுமை தன்மையில் வைக்கப்பட்டிருந்த இராணுவங்களுக்கு தலைவனாக இருக்கார். இராணுவத்துக்கு தலைவன், மிலிட்ரிக்கு தலைவன். புரிந்து கொண்டீர்களா? தலைவர்கள், அதாவது எல்லா இடத்துலையுமே தலைவர்கள் உண்டு. ஒரு ஸ்தாபனமாக இருக்கட்டும், ஒரு கம்பெனியாக இருக்கட்டும், ஒரு மினிஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஒரு பெரிய ஒரு தரிசனத்தில் ஒரு விஷனை ஆண்டவர் கொடுக்கும்போது அதுக்குள்ளே நிறைய தலைவர்கள் வருவாங்க. நீங்கள் மோசே நாட்களில் கூட தலைவர்கள் வச்சுருந்தாங்க. ஏன்னா 6 லட்சம் மக்கள், 6 லட்சம் மக்களையும் நடத்துகிறதுக்கு பொறுப்பு மோசே கையில். அவங்கள விசாரிக்கணும், நடத்தணும். அது ஒரு மனிதனால் சாத்தியம் ஆகாது. இப்போ மோசேன் மாமன் மூலமாக ஆண்டவர் ஆலோசனை கொடுக்குறாரு. அதில் உண்மை உள்ளவர்களை, பொருளாசை வறுக்கிறவங்கள, அதாவது இப்படிப்பட்டவங்களெல்லாம் கண்டுபிடிச்சி, அவங்க அதாவது தேவனுக்கு பயப்படுறவங்களெல்லாம் கண்டுபிடிச்சி அவங்கள 1000 பேருக்கு அதிபதிகளாக, 500 பேருக்கு அதிபதிகளாக, 100 பேருக்கு 50 தனித்தனியாக பிரித்து அவங்கள பொறுப்பை கொடுக்க சொல்கிறாரு. உங்கள் தலைவர்களாக மாறுறாங்க. 50 பேருக்கு ஒரு தலைவன், 100 பேருக்கு ஒரு தலைவன், 500 பேருக்கு ஒரு தலைவனாக மாறுறாங்க. புரிஞ்சுட்டீங்களா? 1000 பேர் தலைவனாக மாறுறான். இதுதான் ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, அதாவது தலைவர்களாக மாற்றுற இராணுவ தலைவன் மாதிரி எல்லா இடத்துலையும் கொண்டு வருவார். அது சும்மா வராது. ஒரு இராணுவத்துக்கு கேப்டனாக மாறுறோன்னா சும்மா டெய்லி லீவ் போட்டுட்டு இருக்கிறவனை வைப்பாங்க, துப்பாக்கி பிடிக்க பயப்படுறவனை வச்சுட்டு இருப்பாங்க, யுத்தம் நடக்கும்போது போகாமல் ரூமில் படுத்து கிடக்கிறவனே விடுவாங்க. அதெல்லாம் நோட் பண்ணுவாங்க. எவ்வளோ தைரியசாலி, எத்தனை அவார்டு வாங்கியிருக்கு, எத்தனை இடத்துல எதிராளிகளை வீழ்த்தி இருக்குது, எத்தனை இடங்களில் ஜெயம் எடுத்திருக்கு, அதெல்லாம் பார்த்து தான் மேலே கொண்டு வருவாங்க. புரிந்து கொண்டீர்களா? உங்களையும் தலைவர்களாக மாற்றுவார். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஞானத்தை கேளுங்க, புத்தியை கேளுங்க, அறிவை கேளுங்க, உண்மையை கேளுங்க. கர்த்தர் உயர்த்துவார். ஆண்டவர் உங்களை உயர்த்துறத யாருமே தடுக்க முடியாது. படிப்படியாக மேலே கொண்டு போயிடுவார். நீங்கள் சற்பமாக ஆரம்பிக்கிற அந்த காரியங்கள் மேன்மையாக கொண்டு போயிடுவார். அதனால் உங்களையும் கர்த்தர் தலைவனாக தலை வைக்க போகிறார். சரியா? பயப்படாதீங்க. இயேசுவா உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறார். அந்த யோபாவை இராணுவங்களுக்கு தலைவனை வச்சதை போல் உங்களை தலைவர்களாக தலைவியாக வைக்க போகிறாரு. அதுக்கு ஆண்டவரே அந்த வழியை திறக்க போகிறார். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி. நீர் பேசின வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை ஒரு தலைவனாய் தலைவியை கொண்டு வாருங்க. அதற்கேற்ற ஞானம், அதற்கேற்ற புத்தி, அதற்கேற்ற அறிவு, அதற்கேற்ற உண்மை, அதற்கேற்ற ஆக்டிவ், அதற்கேற்ற செயல்படுகிற கிருபை எல்லாவற்றையும் கொடுத்துருங்க. எல்லாவற்றையும் கொடுத்துருங்க. எல்லாவற்றையும் கொடுத்துருங்க. அதற்கு விரோதமான ஆவிகள் முடக்கப்படட்டும். சில பொல்லாத பிசாசுகள் சிலரை உயர்ந்த நிலைக்கு வரவிட மாட்டான். அந்த ஆவிகளை முடக்கி போடுகிறேன். அந்த ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் கட்டி போடுகிறேன். ஆண்டவரே, இந்த நாளிலும் சமாதானம் எல்லாருக்க வாழ்க்கையில் இருக்கட்டும். தேவைகள் சந்திக்கப்படட்டும். நோயிலிருந்து விடுதலை கொடுங்க, பேயிலிருந்து விடுதலை கொடுங்க, சொந்த வீடுதாக்கு வீட்டை கொடுங்க, வாகனம் தேவைப்படும் வாகனத்தை கொடுங்க, பணம் தேவைப்படும் பணத்தை கொடுங்க. ஆண்டவரே, ஊழியம் செய்கிற தேவ பிள்ளையோட வாழ்க்கையில் கிருபையினால் நிரப்புங்க, தயவுனால் நிரப்புங்க, இரக்கத்தை நிரப்புங்க, அற்புதங்கள் செய்யுங்க. உடைய நாமத்தை உயர்த்துங்க. அப்படி செய்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.